வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரம் தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் விம்ச சர்க்கமானது 20. ராவணானுணையகா. அரக்கனாகப்பட்ட ராவணன் என்ன பண்ணான்? ஸ்ரீ சீதா பிராட்டியார்கிட்டக்க கைகூப்பி வேண்டி நின்றுண்டு அவன் கேட்டுண்டானான் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். இந்த சுந்தரகாண்டங்கிறது இந்த ராமாயணத்திலேயே மிக 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 முக்கியமான ஒரு காண்டம். ஏன்னா இது முழுக்கவுமே சாக்ஷாத் ஸ்ரீ வாயுபுத்திரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி அவருடைய பிரபாவங்களை எடுத்துரைப்பது. அவர் என்னென்ன பிரபாவங்கள்லாம் செஞ்சாரோ அத்தனையும் நாம் கண்டிப்பாக கிடைக்கும், நமக்கும் எந்த காரியமும் ஜெயமாகும். அதுதான் அர்த்தம் அந்த சுந்தரகாண்டத்தினுடைய அர்த்தமே. சர்வகாரிய சித்தி. ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनात्रे कमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारीं परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. बुद्धेर्बलमिशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. श्री 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 सीतालक्ष्मण समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्री हनुमत् स्वामी आंजनेय स्वामी चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் சுந்தரகாண்டத்தில் விம்ச சர்க்கமானது 20. ராவணானுணையக. அரக்கனாகப்பட்டவன் ராவணன் சாட்சாத் பதிவிரதையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார்கிட்ட வேண்டுதல் வைத்தானாம்.
என்ன வேண்டுதல் வைத்தான்? அப்படிப்பட்ட வேண்டுதல். சதாம் பதிவிரதாம் தீனாம் தீரானந்தாம் தபஸ்வினி சகாரே மதுரை வாக்கியே யதசயத ராவணஹா. மகா கற்புக்கரசியாகவும் மகா பதிவிரதையாகவும் இருக்கக்கூடியவளும் கவலையிலேயே ஆழமாக இருக்கக்கூடியவரும் ஆனந்தமே கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பவளும் தவ செல்வியமான சாட்சாத் பதிவிரதியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை பார்த்து அரக்கனாகப்பட்ட ராவணன் கெஞ்சத்துக்காக மெய்ப்பாடுகளோடு கூடிய ரொம்பவும் இனிமையான சொற்களால் தன்னோட விருப்பத்துக்கு நீ இணங்கியே ஆகணும் அப்படின்னுட்டு அரக்கனாகப்பட்ட ராவணன் 2 கையை கூப்பிண்டு அவகிட்ட வேண்டினானாம். சீதா பிராட்டியார்கிட்ட வேண்டினானாம். மாம் திருஷ்டுவா நாகனாசோரு பூகமான தனோதரம் அதர்சனம் இவாத்மானம் பயான்னேத்தும் தொமிச்சசி. அப்போ ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியரை பார்த்து, அவன் தான் யாருக்கும் மரியாதை கொடுக்க தெரியாது, அரக்கனுக்கெல்லாம் ஏது மரியாதை கொடுக்க தெரியும். அழகியவளே, நீ என்னை பார்த்ததுமே உன்னுடைய மனசில் அச்சமானது உண்டாகி நீ என்ன பண்ண, உன்னுடைய கை விரல்கள் உடல்கள் அனைத்தையும் உன்னோட கையினால் மறைத்து கொண்டு விட்டுட்ட. அப்படி அந்த மறைச்சு கொள்வதன் மூலம் என்னை கண்ணில் படாமல் இருக்கணும், என்னோட கண்ணில் எதுவுமே என் கண்ணில் படக்கூடாது அப்படின்னுட்டு நீ விரும்புகிற, அதுதான் நிச்சயம் அப்படின்னு நாம் ராவணன் சீதா பிராட்டியரை பார்த்து காமயேத்வா விசாலாட்சி பகூமன்யஸ்வ மாம் பிரியே சர்வாங்குண சம்பந்தே சர்வலோக மனோகரே. இன்னும் வர்ணிக்கிறான் சீதா பிராட்டியார் அரக்கன் ராவணன், நீ ரொம்ப விசாலமான கண்களை உடையவளாக இருக்க, பிரமாதமான அழகு நிறைந்த அங்கங்களை எல்லாம் பெற்றிருக்க, எனக்கு ரொம்பவும் பிரியமானவோ நீ தான். எல்லா பிராணிகளத்தையும் நீ ரொம்பவும் அன்பாக இருக்க, எல்லா பிராணியும் உன் வசப்படுத்திடுற. உன்னை நான் விரும்புகிறேன், என்னோட கோரிக்கையை நீ கண்டிப்பாக ஏற்றுட்டு என்னை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நானா அரக்கன் ராவணன் ஸ்ரீ சீதா பிராட்டியார்கிட்டக்க நேஹிகேச்சின் மனுஷ்யாவா ராட்சசா காமரூபிணா யவபக்ப சர்பது தே சீதே பயம் மத்சம் உத்திதம். இப்போ அரக்கன் ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியார்ட்ட, இந்த இடத்துல எந்த விதமான மனிதர்களோ இஷ்டமான உருவத்தை எடுக்கக்கூடிய ராட்சசர்களோ யாருமே இந்த இடத்துல கிடையவே கிடையாது, யாருமே இல்லை. அதனால் சீதை, என்னை பற்றிய உனது அச்சத்தை நீ இந்த இடத்துலையே விட்டுடு. நான் சாட்சாத் ராவணனே தான். நான் ராவணன் உருவத்தில் வேறு யாரோ வந்திருக்கா அப்படின்ட்டு நீ சந்தேகப்படவே வேண்டாம். நான் சொல்வதை நீ நம்பு அப்படின்னு நானாம் அரக்கனாகப்பட்ட ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட ஸ்வதர்மோ ரக்ஷசாம் பீரு சர்வதெய்வ ந சம்சயா கமனம் வா பிரஸ்திரீனா ஹரணம் சம்பிரமத்யவா. இப்போ சொல்கிறான் அரக்கன் ராவணன் சீதா பிராட்டியாரை பார்த்து, நீ ரொம்பவும் பயந்தவளாக இருக்கிய, நான் எல்லா விதமான பெண்களையும் பலாத்காரமாக கொண்டு வருவது தான் என்னோட வேலை. அவர்களும் சரி வந்துட்டோம், இவரோடைய சேர்ந்துருவோம்
அப்படின்ட்டு அவளையும் என்னோட சேர்ந்துருவா. அரக்கர்களுக்கு முற்றிலும் இது ரொம்பவும் சுகமான தர்மமே, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னா ராவணன். தேவிநேக பயம் காரியம் மகி விஸ்வகி பிரியே பிரணயஸ்வ ச தத்வேனா மைவம் பூசோக லாலசா ஏவம் சைதத காமம் தூ நத்வாம் சம்பிரக்ஷ்யாமி மைதிலி காமம் காமசரீரே மே யதா காமம் பிரவர்த்ததாம். இப்போ இந்த அரக்கனாகப்பட்டவன் சொல்கிறான் சீதா பிராட்டியார் கிட்டக்க. ஆனால் சீதா பிராட்டியார் என்னமோ நல்லத்தை தான் பார்த்துட்டு இருக்கா, அவனை பார்க்கல, அவன் சொல்கிற வாக்கியம் மட்டும்தான் கேட்டுருக்கா. மைதிலி மன்மதன் இருக்கான் பார்த்தியா, அவன் தன்னோட விருப்பத்துக்கு ஏற்றபடி என்னோட சரீரத்தில் அமர்ந்து கொண்டு அவனோட திறமையை அவன் காட்டட்டும். ஆனாலும் உனக்கு பிரியம் என் மேலே பிரியம் உண்டாகாத வரையில் நான் இன்னும் கொஞ்சம் கூட தொடவே மாட்டேன் அப்படின்னா ராவணன் தேவின்றான் இந்த இடத்துல அசோகவனத்தில் நீ கொஞ்சம் கூட பயப்பட தேவையே இல்லை. என்னோட மனசுக்கு ரொம்பவும் பிரியமானவள் நீ, என்ன நம்பு. உண்மையான என்கிட்ட நீ அன்பு செலுத்து. இந்த மாதிரி நீ சோகத்தில் ஆழ்ந்து இருக்கிறது கொஞ்சம் கூட உனக்கு நல்லதே கிடையாது அப்படின்னா அரக்கனாகப்பட்ட ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட ஏகதேனி தரா செய்யா தியானம் மலினமம்பரம் அஸ்தானே அப்யுபவாசஸ்ய நைதான் யௌப இகானித்தே. அப்போ சொல்கிறான் ராவணன் சீதா பிராட்டியார்ட்ட, நீ ஒரே ஒரு பின்னல்னால பின்னின்ட்டுருக்க, ஒரு ஒத்த பின்னல் தான் போட்டுருக்க, தரையில் போய் படுத்துட்டுருக்க, ஆழ்ந்த சிந்தனையில் எப்பயுமே ஆழ்ந்து இருக்க, அழுக்கு படிந்த ஆடை மாசு படிந்த ஆடையை உடுக்கின்றிருக்க, காரணமே இல்லாமல் சாப்பிடாமல் உபவாசம் இருக்க, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட ஏற்றவையே கிடையாது அப்படின்னு அரக்கன் ராவணன். விசித்திராணி சமால்யானி சந்தனான்ய கருணிசா விவிதானி ச வாசாம்சி திவ்யான்யா பராணிசா மகார்ஹாணி ச பாணானி சயாமான்யா சனானிசா கீரம் ருத்தம் ச வாத்தியம் ச லபமாம் பிராப்பிய மைதிலி. இப்போ சொல்கிறான் அரக்கன் ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட, மைதிலி நீ என்ன கணவராக ஏற்றுக்கொண்டுட்டனா நீ பிரமாதமாக கண்களை பறிக்கக்கூடிய மலர் மாலைகள் எல்லாத்தையும் நீ அணியலாம், பலவிதமான வாசனை உள்ள சந்தனங்களையும் அகரு அப்படியே இருக்கக்கூடிய தூமங்களுடைய வாசனையும் எப்பயுமே நீ உடலில் பூசிகிட்டே இருக்கலாம், அது உங்கள்கிட்ட வாசனை அடிச்சுட்டே இருக்கும். பல வகையான ஆடைகள், உனக்கு என்ன மாதிரி ஆடை வேணும் சொல்லு, அதெல்லாம் பிரமாதமாக நீ உடுத்திகிட்டே இருக்கலாம். இதை உலகத்திலே இல்லாத அழகான அணிகலன்கள், பிரமாதமாக தங்கம் வேணுமா, வைடூரியம் வேணுமா, வைரம் வேணுமா, என்ன வேணும், அது அணிகலன்களும் பானங்கள்லேயே உயர்ந்த தர பானங்கள் இருக்கு, அந்த பானங்களையும் பிரமாதமான
தங்கக்கட்டில் வைர மெத்தை, வைரத்திலே உனக்கு மெத்தையை போட்டு கொடுக்குறான். இரு கைகளையும் நீ ஆட்டிட்டு ஆட்டம் பாட்டு வாத்தியம் இதை எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம் சீதை அப்படின்னு நானாம் ராவணன். ஸ்திரீரத்னமசி மைவம் பூகுரு காத்திரேஷு பூஷணம் மாம் பிராப்யி கதம் நோ சாஸ்துவம் அனர்ஹா சுவிக்கிரகே. ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியர்கிட்ட, பெண்மணியே நீ இந்த மாதிரி நகைகள்லாம் போடாதவளாக நீ இந்த அசோகவனத்தில் இருக்கக்கூடாது. உன்னுடைய அங்கங்களில் அதற்கு தேவையான உரிய ஆபரணங்கள் எல்லாம் நீ அணிந்துக்கணும். நீ இப்போ எங்கிட்ட சேர்ந்துட்ட. நீ எங்கிட்ட சேர்ந்த பின்னாலேயும் நீ இந்த மாதிரி அலங்காரம் செய்து கொள்ளாம இருக்கலாமா? நீயே சொல்லு அப்படின்னு வேண்டி கேட்டுண்டானாம் ராவணன். இதம் தே சாரு சஜ்ஜாத்தம் யௌவனம் யதி வர்த்ததே யததீதம் புனர்நைதி ஸ்ரோத சீக்கிரம் அபாமிவா. இப்போ ராவணன் சொல்கிறான், உங்ககிட்டக்க அழகாக பிரமாதமாக அமைந்திருக்கிறது என்ன தெரியுமா? இந்த யௌவன பருவம் தான். யௌவன பருவங்கிறது என்னன்னாக்கா ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் சொல்கிறது, இல்லைன்னா 30 வயசு வரைக்கும் சொல்கிறதும் இந்த யௌவன பருவத்தை. இந்த யௌவன பருவமானது உனக்கு கடந்து போயிட்டே இருக்கு சீதை. அதாவது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஆற்றில் தண்ணீரானது ஓடிக்கொண்டிருக்கு. அது திரும்பி வராதது போல இந்த யௌவன பருவமானது உனக்கு எக்காலத்தையும் திரும்பி வர போகிறது கிடையாது. அதை அனுபவிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோ ஏன் சீதை அப்படின்னானா மகாபாவியான ராவணன். துவாம் கிருத்வோ வரதோ மன்யே ரூபகர்த்தாச விஸ்வருட்டு நகீரூபோமா துவன்யா துவாஸ்தி சுபதர்சனே. இப்போ ரொம்பவும் ஒருபடி மேலே போகிறான் ராவணன். என்ன சொல்கிறான்னா, உலகத்திலேயே உருவங்களை படைக்கக்கூடியவர் பிரம்மா. பிரம்மாவானவர் ஒன்றை உண்டாக்கியதுக்கு அப்புறமாக அதன் பிறகு அவர் ஓய்வு எடுத்துட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ அவ்வளவு மகா அழகிய தோற்றமுடையவளாக இருக்க. உனக்கு ஒப்பான அழகிய தோற்றமுடைய வேறொரு பெண்மணி ஆனவள் இந்த உலகத்திலேயே எந்த இடத்துலையே கிடையவே கிடையாது அப்படின்னு நாம் ராவணன். துவாம் சமாசாத்திய வைதேகி ரூபயௌவனசாலினி க புமா நதி வர்த்தேதா சாட்சாதபி பிதாமகா. இப்போ ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியாரை பார்த்து, வைதேகி உனக்கு மகா அழகும் யௌவனமும் வாய்ந்த உன்னை பார்த்துட்டு யார் தான் உன் மேலே விரும்பாமல் இருப்பா? சாட்சாத் இந்த படைக்கும் தொழிலை வைத்து இருக்கக்கூடிய பிரம்மதேவனை உன் மேலே ஆசை கொள்ளாமல் இருப்பானா? சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நானா மகாபாவியான ராவணன். யத்யத் பசியாமிதே காத்திரம் சீதாம் சுச துஷானனே தஸ்மின் பிருது ஸ்ரோணி சக்ஷூர்மம நிபத்தியதே. உன்னுடைய முகம் எப்படி இருக்கு தெரியுமா சீதா? பிரமாதமாக குளிர்ந்த கிரகணங்களை கொண்ட சந்திரன் போல இருக்கு. உன்னோட உடல்ல நான் எந்த இடத்த பார்க்குறேனோ அந்த இடத்திலேயே
என்னுடைய பார்வையானது நிலையா அந்த இடத்துல நின்றுடுறது அப்படின்னானா மகத்காவியான ராவணன். லோகேபியோ யானி ரத்னானி சம்பிரமத்யா கிருதானி வை தானி மே பீரு சர்வாணி ராஜ்யம் சைததகம் சதே. இப்போ ராவணன் சொல்கிறான், நீ ரொம்பவும் பயந்த சுபாவமாக இருக்கிறவளா இருக்கிய. நான் பல உலகங்கள்லேருந்து பலாத்காரமாக ஏகப்பட்ட பேரை நான் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பலாத்காரமாக எல்லா விதமான ரத்தனங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன். சீட்டே, இந்த இலங்கை நாடானது இருக்கு தெரியுமா, இந்த நாடும் நானும் உன்னுடையது தான் சீதை அப்படின்னா மகப்பாவியான ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட. விஜித்த பிருத்திவியும் சொல்வான், நானா நகர மாலினி ஜனகாய பிரதாசியாமி தவ ஹேதோர் விலாசினி. இப்போ சொல்கிறான் ராவணன், சீதை நீ ரொம்பவும் கவர்ச்சி மிக்கவளா இருக்க. பலவிதமான பெரிய பெரிய நகரங்களோட இந்த மண்ணுலகம் நான் வெற்றி கொண்டு வந்திருக்கேன். உன்னோட மகிழ்ச்சியினுடைய பொருட்டில் அத்தனை ஜெயித்த அனைத்து நாடுகளையும் உன்னுடைய தகப்பனாராகப்பட்ட ஜனக மகாராஜனுக்கு நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். உனக்கு நான் இப்போ வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நானா பாவியான ராவணன். நேக பசியாமி லோகே அந்யம் யோமே பிரதிபலோ பவேது பஷ்யமே சுமஹத்வீரியம் அப்ரதீத் வந்த்வமாகவே. இப்போ சொல்கிறான் ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட, சீதை என்னோட பலத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியவன், போர் புரிய வல்ல ஒருவனை நான் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல, யாருமே கிடையாது. என்னோட மகா வீரியத்தையும் யுத்தத்தில் எதிர்த்து நிற்கவே முடியாத தன்மையையும் பார் அப்படின்னு ராவணன். அசக்ர சம்யுகே பக்னா பயா விம்பிரதி தத்வஜாக அசக்தா பிரதிநீகேஷு ஸ்தாத்தும் மம சுராசுராக இச்சையா கிரியதா மத்திய பிரதிகர்ம தவோத்தமம் சப்ரபாண்ய வசஜ்யந்தாம் தவா அங்கே பூஷணானி சா. தேவர்களும் அசுரர்களும் பல தடவை யுத்தத்தால் நான் செஞ்ச யுத்தத்தினால அவளோட கொடியெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கு. எனக்கு எதிர்ப்படைகளோடு நிற்பதற்கு அவள்லாம் முடியாமல் போயிட்டு தோற்று போய் ஓடிவிட்டார்கள். எல்லாரும் ஓடி போயிட்டா. என்னுடைய பெருமைகளை கேட்டு நீ இப்போ மனமாறி இருப்பன்னு நான் நினைக்கிறேன். உடனடியாக அதனால நீ இப்போவே இந்த க்ஷணமே பிரமாதமாக அலங்காரம் செய்து கொள். உன்னுடைய அங்கங்களில் ஒளி வீசக்கூடிய மரகதம், வைடூரியம், தங்கம், வெள்ளி, பவழம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ஆபரணங்களையும் நீ உடனடியாக அணிந்து கொள்ளணும் சீதை அப்படின்னு நாம் ராவணன். சாது பசியாமி தே ரூபம் சம்யுக்தம் பிரதிகர்மணா பிரதிகர்மாபி சம்யுக்தா தக்ஷிண்யேன வராணனே. நீ அலங்காரமே இல்லாமல் இருக்கிறதுனால சீதை உன்னை பார்க்கறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு எனக்கு. நீ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டன்னா ரொம்பவும் சோபையோடு விளங்கக்கூடிய உன்னுடைய நல்ல
வடிவமாக இருக்கக்கூடிய உருவத்தை வந்து நான் காண விரும்புகிறேன். நல்ல பிரமாதமாக தாமரையினுடைய இதழ் போல இருக்கக்கூடிய முகமுடையவளே, என்கிட்ட வந்து இரக்கம் கொண்டு உடனடியாக நீ அலங்காரம் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னானா மகாபாவியான ராவணன். சாது பசியாமி தே ரூபம் சம்யுக்தம் பிரதிகர்மணா பிரதிகர்மாபி சம்யுக்தா தாட்சிண்யேன வராணனே. இப்போ சொல்கிறான் ராவணா, நீ வந்து மகா பேரழகி சீதை, அதனால் பேரழகியாக இருக்கக்கூடியவை நீ வந்து உன்னுடைய போகங்களை வந்து அனுபவி. நீ விருப்பப்படி பானத்தை வந்து சாப்பிடு, நல்ல பிரமாதமாக சந்தோஷமாக இரு. நீ வந்து இந்த பூமியையோ செல்வத்தையோ என்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் உன் இஷ்டப்படி நீ யாருக்கு வேணாலும் கொடு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னானாம் ராவணன். ரமஸ்வ மயே நிஸ்ரப்தா கிருஷ்ணமாஜ்ஞா கிருஷ்ணமாஜ்ஞன் ஜாப யஸ்வசா மதப்பிரசாத்தால்ல லந்தியாஸ்ய லலந்தாம் பாந்தவாஸ்தவா. இப்போ சொல்கிறான் ராவணன் சீதா பிராட்டியார்கிட்டக்க, சீதையே நீ வந்து மனப்பூர்வமாக என் மீது உன்னுடைய மனசை வந்து செலுத்து, அதுதான் உனக்கு நல்லது. என்னுடைய படியார்களாக இருக்கா பார்த்தியா, அவளுக்கெல்லாம் நீ கட்டளையிடு. எனக்கு நீ வந்து தயவு செஞ்சன்னா நீயும் உன்னுடைய சுற்றத்தாரும், அதாவது உன் கூட இருக்கிறவாளும் ரொம்ப 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 பரவ லாபங்களை வந்து கண்டிப்பாக எல்லாரும் அடைவா, இது வந்து நிச்சயம் அப்படின்னானாம் ராவணன். ருத்தியம் மம அனுபஷ்யா துவம் ஸ்ரீயம் பத்ரே யசஸ்யமே கிம் கரிஷ்யசி ராமேணா சுபகே சீரவாசசா. இப்போ ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியரை பார்த்து, நீ ரொம்ப நல்லவள் தான், அதில் சந்தேகம் கிடையாது. என்னோட செழிப்பையும் செல்வத்தையும் புகழையும் பார் சீதா, மகா பேர் பெற்றவளே. மர உரி தெரித்த ராமனோட நீ என்னதான் செய்ய போற? அவன் ஒரு வெட்டு வேட்டு, அவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னானா மகாபாவியான ராவணன். நிஷிக்த விஜயோ ராமோ கத சிரீர் வனகோச்சரா விரதி தண்டீல சாயீசா சங்கே ஜீவதி வானவா. இப்போ ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியார்கிட்டக்க, அந்த ராமன் இருக்கானே அவன் வந்து தனக்கு வெற்றி வந்ததை வந்து தொலைச்சி விட்டவன், சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தவன், அவன் வந்து காட்டில் வந்து திரியக்கூடியவன் சீதை, அவன் வந்து விரதத்தை வந்து அனுஷ்டிக்கக்கூடியவன், எப்போ பார்த்தாலும் கட்டாந்தரையிலேயே படுத்து இருக்கக்கூடியவன். அவன் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்றத எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீ ஏன் அவனே நினச்சிட்டு இருக்க அப்படின்னா மகாபாவியான ராவணன். நகி வைதேகி ராமஸ்துவாம் திரஷ்டும் வாயு பலப்ஸ்யதே பூர்வவ லாகைரசீதை மேகை ஜோத்ஸ்னாம் இவாவிருத்தாம். இப்போ ராவணன் சொல்கிறான், வைதேகி வானில் அதாவது ஆகாயத்தில் தோன்றக்கூடிய வெண்மையான கொக்கு இருக்கும் நிறைய. அந்த கொக்கு கூட்டங்களின் பின்னால் என்ன இருக்கும்? பின்னால் வரக்கூடிய கருமேக கூட்டத்தை வந்து
அது பிரமாதமாக்குறது. அது கருப்பாக இருக்கும், இது வெள்ளையாக இருக்கும். அப்போ ஆகாயத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த மேகக்கூட்டங்களில் மறைக்கப்பட்ட சந்திரனை வந்து காண முடியாது இல்லையா? அந்த மாதிரி சந்திரனை வந்து காண முடியாமல் போவதை போல உன்னை பார்ப்பதற்கோ உன்னை வந்து நான் திரும்பி பெறுவதற்கோ நான் பெற்றுட்டேன். ஆனால் உன்னை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, உன்னை திரும்பி இந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்றாலும் சரி, இந்த ராமனால் முடியவே முடியாது சீதை அப்படின்னானா மகப்பாவியான ராவணன். ந சாபி மமம் ஹஸ்தாத் துவாம் பிராப்து மர்ஹதி ராகவகா ஹிரண்யகசிபு கீர்த்திம் இந்திரஹஸ்த கதாமிவா. தேவலோகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவன் யாரு? சீதா, இந்திரன் இல்லையா? அந்த இந்திரன் வந்து அபகரித்து சென்ற ஹிரண்யகசிபு அவனுடைய பத்தினிய அவன் வந்து ஹிரண்யகசிபு வந்து திரும்பி அடைஞ்சுட்டான் அப்படின்றது புராண வரலாறு. ஹிரண்யகசிபு மறுபடியும் வந்தான் சம்சாரத்தோடு சேர்ந்துட்டான் அப்படிங்கிறது புராணத்தில் சொல்கிறது. ஆனால் இந்த அரக்கனாகப்பட்ட 20 கை இருக்கக்கூடிய 10 தலை 20 கை இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட என்னுடைய கையில் சிக்கினே நீ, உன்னை வந்து எக்காலக்கே ராமன் வந்து திரும்பி பெற முடியவே முடியாது சீதா அப்படின்னானா மகாவியான ராவணன். சாருஸ்மிதே சாருததி சாருநேத்ரே விலாசினி மனோகரசிமே புயிரு சுபர்ண பன்னகம் யதா. இப்போ ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியாரை பார்த்து, நீ ரொம்பவும் பிரமாதமாக சிரிக்கக்கூடியவள், அதாவது புண்ணையை செய்யக்கூடியவள், அழகிய பற்கள் உடையவள், அழகிய கண்களை எல்லாம் பிரமாதமாக உடையவளே, எல்லாரையும் வசீகரம் பண்ணக்கூடிய கவர்ச்சியாக இருக்கக்கூடியவளே, ரொம்பவும் பயந்த இயல்பு உடையவளாக இருக்கக்கூடியவளே, எப்படி இருக்க தெரியுமா? அவனை இப்போ நான் பார்க்கறதுக்கு கருடன் இருக்கான் தெரியுமா? அந்த கருடன் வந்து பாம்பை வந்து கவர்ந்து சொல்வது போல என்னோட மனசை வந்து நீ வந்து ஈர்த்துட்ட, கவர்ந்துட்ட சீதை அப்படின்னானா மகாபாவியான ராவணன். கிளிஷ்ட கவ்யே கௌசேய வசனாம் தன்வீம் அப்பியன் அலங்கிருத்தாம் துவாம் திருஷ்டுவா ஸ்வேஷு தாரேஷு ரதிம் நோபல காமியகம். இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறான் ராவணன். என்ன சொல்கிறான்? சீதை, உன்னை நான் என்னைக்கு முதல் நாள் பார்த்தனோ அந்த பார்த்த அந்த நாள்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? ஒரு கசங்கி போன பட்டாடையை தான் நான் உடுத்தின்னு இருக்கேன். இளைத்து போன சரீரத்தோடு இருக்கான், அலங்காரம் இல்லாமலும் இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய நான் இந்த நாள் வரைக்கும் என்னோட சொந்த மனைவிகள்கிட்ட கூட நான் இன்பத்தை வந்து அனுபவிக்காமல் இருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட நான் மனசை கொடுத்துட்டேன், முதல்ல உங்ககிட்ட தான் நான் இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் சீதை அப்படின்னு சொன்னானா மகாபாவியான ராவணன். அந்தப்புர நிவாசின்ய ஸ்திரியஸ் சர்வகுணான்விதாக யாவத்யோ மம சர்வாசாம் ஐஸ்வர்யம் குருஜானகி. இப்போ ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியரை பார்த்து, ஜனக மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியே, என்னோட அந்தப்புறத்தில் எல்லா விதமான நல்ல குணங்களும் பெற்று விளங்கக்கூடிய அத்தனை மங்கையர்களுக்கும், என்னோட எத்தனை எனக்கு வந்து மனைவி இருக்காளோ அத்தனை மனைவிக்கும் நீ தலைவியாகவே இரு அப்படின்னானா ராவணன். மம யசீத கேசாந்தே திரைலோக்கிய பிரபரா ஸ்திரியா தாஸ்வாம் பரிசரிஷ்யந்தி
ஸ்ரீயம் அப்சரசோ யதா. நல்ல அருமையாக கருமையான கூந்தல் உடையவளே சீதே, என்னுடைய அந்தப்புற பெண்கள் யார் இருக்கான்னு தெரியுமா? 3 உலகங்களிலும் சிறந்தவர்கள் அவள்லாம். அவன் என்ன பண்ணுவா தெரியுமா? என்னோட அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களை காட்டிலும் நீ 3 உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள். அதாவது மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமிக்கு அப்சரச பெண்டீர்கள்லாம் எப்படி சேவை செய்கிறாளோ அதுபோல இவா மொத்த பேரும் உனக்கு பணிவிடை செய்வாள் சீதே. அதனால நீ என்ன விரும்பு, என்னோட வா அப்படின்னு கூப்பிட்டானாம் ராவணன். யானி வயசிரவணே சுப்ரு ரத்தானிச தனானிசா தானி லோகாம்ச சுஸ்ரோணி மாம்ச புங்க்ஷ்வ யதா சுகம். இப்போ சொல்கிறான் ராவண சீதா பிராட்டியார்க்க, நீ மகா அழகானவள். குபேரங்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து ரத்தனங்கள் செல்வங்கள் இந்த உலகங்களில் என்னென்னலாம் இருக்கோ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சீதா. உன்னோட விருப்பப்படி நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னானாம் ராவணன். நான் ராமஸ்தபசா தேவி ந பலேன விக்ரமைகி ந தனேன மயா துல்யா தேஜசா யசசா அபிவா. இப்போ ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியரை பார்த்து, தேவி நீ தவத்தாலோ பலத்தாலோ பராக்கிரமத்தாலோ சொல்லத்தினாலோ தேஜசினாலோ புகழாலோ ராமன் எந்த விதத்திலையும் எனக்கு சமமானவனே கிடையாது அப்படின்னு மகப்பாவியான ராவணன். பிப விகர ரமஸ்வ புங்க்ஷ்வ போகான் தன விஷயம் பத்ரீசாமி மேதினீம் சா மகீலல லலேன லலே லலனே யதா சுகம் துவம் त्वयि சமேத்ய லலந்து காந்தவாஸ்ததே. நீ என்னோட அரண்மனையில் இருந்தன்னா பிரமாதமாக நீ குடிக்கலாம். நீ அந்த அரண்மனை முழுக்கவே சுற்றி விளையாடலாம். பலவிதமான கேளிக்கைகளில் நீ ஈடுபடலாம். போகங்களை எல்லாம் அனுபவிப்பாய். ஏகப்பட்ட பொருள் குவியல்கள் இந்த மண்ணுலகத்தையும் உனக்கே நான் தந்துடுறேன், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஆனால் என்கிட்ட நீ உடனடியாக அன்புகள் சீதே. மனப்பூர்வமாக நீ என்கிட்ட அன்பு கொண்டன்னா உன்னோட சேர்ந்து உன்னோட சுற்றத்தாரர்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவள் எல்லாரும் பலவிதமான சௌக்கியங்களை அடைவார்கள் அப்படின்னு நாம் மகாபாவியான ராவணன். குசுவித தருஜால சந்ததானி பரமரயுதானி சமுத்திர தீரஜானி கனக விமல ஹாரபூஷிதாங்கி விஹரமயா சக பீரு காணனானி. ரொம்பவும் பயந்த சுபாவம் இருக்கக்கூடியவளே சீதே. தங்கமயமான கொஞ்சம் கூட அழுக்கற்ற மாசற்ற மாலைகளை நீ போட்டுண்டு கூட்டங்கள் வைக்கும் கூடிய மலர்களை கொண்ட அடர்ந்த மரங்கள் நிறைந்த கடலோர வனப்பிரதேசங்களில் என் கூட நீ ஆனந்தமாக கூடி என்னோட விளையாடி சந்தோஷத்தை பிரமாதமாக கழிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டானாம். மகாபாவியான காம கொடூரன் அரக்கனாகப்பட்ட ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட. இத்தியாசேஷி மாத்திரமாயினே வால்மீகியே ஆதிகாவியே சுந்தரகாண்டே விம்ச சர்க்கா
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 20வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.